டெய்லரிங் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் டிப்ஸ் சொல்கிறத காட்டிலும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கேட்டிங்கன்னா நான் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இன்றைக்கி என்ன டவுட்டு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டர் தையல் வந்து முன்னால் இறங்கிக்கிட்டே வருது, 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வரைக்கும் இறங்கிடுது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னால் கிராஸ் பீஸ் துணி வந்து பத்தாமல் இருக்கும். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பீஸில் பட்டியை நம்ம சேர்க்காம மேலே உள்ள செஸ்ட் பீஸ் மட்டும் சுத்தமாக பத்தாமல் இருக்கும். அதனால தான் நமக்கு ஷோல்டர் தையல் முன்னால் வந்து இறங்கிட்டே வருது. இதை தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸு வெட்டும் போதே பார்த்திங்கன்னா ஷோல்டர் தையல் பிடிப்போம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வெட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே நம்ம மெயின் டாட் ஷோல்டருக்கு நேரம் நம்ம டாட்டு பிடிக்கிறோம் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வெட்டணும். ஏற்கனவே நம்ம தையலுக்கு வந்து துணி விட்டு தான் வெட்டுவோம், இருந்தாலுமே இன்னொரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து தான் வெட்டணும். இதனால் கிராஸ் பீஸ் லூஸ் விழுகாதா? கண்டிப்பாக லூஸ் விழுகாது. நீங்கள் இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் போல் நம்ம வெட்டிட்டு ஜாயிண்ட் பண்ணிவிட்டு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் நம்ம அளந்து பார்த்தோம்னா 2 சரிசமமாக இருந்துச்சுன்னா ஷோல்டர் தையல் இந்த சென்டர்லேயே நிற்கும், முன்னால் கொஞ்சம் கூட இறங்கவே செய்யாது. இந்த முறையை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.